வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் லாஸ்ட் வீடியோல இந்த 1972ஆம் ஆண்டு, அதாவது முதலாம் குடியரசு யாப்பு தொடர்பான வினாவிடைகளை பார்த்தோம். அதாவது முதலாம் குடியரசு யாப்பு 1972ஆம் ஆண்டு யாப்பு தொடர்பான வினாவிடைகளை பார்த்தோம். நாங்கள் இன்றைய வீடியோல இந்த 1978ஆம் ஆண்டுக்குரிய, அதாவது இரண்டாம் குடியரசு யாப்பு தொடர்பான வினாவிடைகளை பார்ப்பதோட ECOL மாதிரி வினாத்தாள்ல இந்த இரண்டாம் குடியரசு யாப்பு தொடர்பாக இப்படியான வினாக்கள் வந்திருக்கின்ற விதத்தை நாங்கள் இன்றைய வகுப்புல பார்ப்போம். நீங்க இந்த சேனலுக்கு புதிதென்றால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப இன்னைக்கு நாங்கள் இதுல பார்ப்போம் 1978ஆம் ஆண்டு யாப்பு என்று நான் இதுல தலையங்கம் போட்டிருக்கேன். இரண்டாம் குடியரசு யாப்பு. அப்ப இந்த இரண்டாம் குடியரசு யாப்பு வேற முதலாம் குடியரசு யாப்பு பற்றி நேற்றைய வகுப்புல சொன்னான். அப்ப இதுல இந்த 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொது தேர்தல்ல ஐக்கிய தேசிய கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்று கிட்டத்தட்ட 168 தொகுதிகள்ல 140 தொகுதிகளை கைப்பற்றியது ஐக்கிய தேசிய கட்சி. அதாவது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்ல தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மை பெற்று, அதாவது 168 தொகுதிகள்ல 140 தொகுதிகளை கைப்பற்றியது. அப்ப அதுலதான் ஜனாதிபதியாக வந்தவர், அதாவது AR ஜெயவர்தனா. அப்ப அதாவது இந்த இரண்டாம் குடியரசு யாப்பில தான் முதலாக நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமை கொண்டு வரப்படுது. அதாவது இரண்டாம் குடியரசு யாப்பில தான் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமை கொண்டு வரப்படுகிறது. அப்ப அதுல அவ்வாறான நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமையிலான அரசியல் யாப்பு ஒன்றை உருவாக்கி கொள்வதற்கு இங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு 1978ஆம் ஆண்டு. அப்ப 1978ஆம் ஆண்டுல இருந்துதான் இந்த புதிய யாப்பு செயற்பட தொடங்குகிறது. அதாவது இந்த இரண்டாம் குடியரசு யாப்பு செயற்பட தொடங்குகிறது. மற்ற இந்த குடியரசு யாப்பின் மூலம்தான் இலங்கை ஒரு ஜனநாயக குடியரசாக மாறியது. இலங்கை ஒரு ஜனநாயக குடியரசாக மாறியது இந்த 1978ஆம் ஆண்டு யாப்பை அடிப்படையாக வைத்துத்தான் ஜனநாயக குடியரசாக மாறி இருக்கிறது. அப்ப நாங்கள் இப்ப இந்த யாப்புல பார்ப்போம். எப்படியான வினாக்களை நாங்கள் பகுதி 1 பகுதி 2 வரக்கூடிய மாதிரி பார்ப்போம். முதலாவது வினா, இலங்கையை ஜனநாயக குடியரசாக மாற்றிய யாப்பு எது? அப்ப அதற்குரிய விடை 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு, அல்லது இதற்குரிய விட இரண்டாம் குடியரசு யாப்புன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இரண்டாவது வினா, நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமை எந்த யாப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது? அப்ப இது எந்த யாப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டன்னு சொன்னால் 1978ஆம் ஆண்டு யாப்பில தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படியான வினாக்கள் ஒரு 4 ஆண்டுகளை தந்துட்டு கேட்கலாம். எந்த யாப்பு, அதாவது 4 விதமான யாப்புகளின் ஆண்டுகளை போட்டுட்டு கேட்கலாம். மூன்றாவது வினா, இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார்? அதாவது AR ஜெயவர்தனா. இவர்தான் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. இவருக்கு பிறகு நிறைய இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிமார் இலங்கையில தொடர்ச்சியா கொண்டு இருக்கின்றன. அப்ப அதுல நாங்கள் அது தனியா பார்ப்போம், அது யார் அந்த ஜனாதிபதி என்று. இப்ப நாங்கள் இலங்கையில முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான் AR ஜெயவர்தனா. மற்றது நாங்கள் இந்த 4வது வினா, இரண்டாம் குடியரசு யாப்பில காணப்பட்ட முக்கியமான அம்சங்கள் அல்ல முக்கியமான இயல்புகள் என்னன்னு கேட்கலாம். அப்ப இதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருந்திருக்கிறது இந்த இரண்டாம் குடியரசு யாப்பில? முதலாவது மக்கள் இறைமை என்பது இந்த யாப்பில காணப்படுகின்றது. அதே போல நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை. இப்ப நாங்கள் 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பை பார்த்தோம்னு சொன்னா அங்க ஜனாதிபதி எப்படிப்பட்டவர் சொன்னா பெயரளவிலான ஜனாதிபதி. அப்ப இங்க ஜனாதிபதி 1978ஆம் ஆண்டு யாப்பில நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி பாரு. மூன்றாவது சிறப்பம்சம் பாராளுமன்றம். இப்ப நாங்க 1972ஆம் ஆண்டு யாப்பில இதே பாராளுமன்றம் அங்க தேசிய அரசு பேரவை என்று அழைக்கப்படுது. அதாவது இந்த இரண்டாம் குடியரசு யாப்பில நாங்க பாராளுமன்றம் என்று சொல்றோம். முதலாம் குடியரசு யாப்பில இதே பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை என அழைக்கப்பட்டது. அதே போல இதனுடைய 4வது சிறப்பம்சத்தை பார்த்தால் பிரதமரும் அமைச்சரவையும் என்பதும் இந்த யாப்பில காணப்படுற ஒரு முக்கியமான அம்சம். மற்ற தேர்தல் முறை விகிதாசார தேர்தல் முறை. அதே போல பொதுசன அபிப்பிராய தேர்தல், அதாவது பொதுமக்களுடைய அபிப்பிராயங்களை அடிப்படையாக வைத்து இங்க வாக்குரிமை மூலம் இங்க இந்த ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகின்றார். அதே போல ஓம்புட்ஸ்மன் என்ற பதவி ஏற்படுத்தப்பட்டது. அதாவது மக்களுடைய குறைகளை கேட்டு அறிகிற அதிகாரி தான் இந்த ஓம்புட்ஸ்மன். அப்ப ஓம்புட்ஸ்மன் என்று அழைக்கப்படுவது யாருன்னு சொன்னா
மக்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பான அந்த குறைபாடுகளை கேட்டறிகிற இவர்களுடைய குறைகளை கேட்டறிகிற ஒரு அதிகாரி தான் இந்த ஓம்புட்ஸ்மேன். ஆகவே இந்த 2ஆம் குடியரசு யாப்பில் இவ்வளவு சிறப்பம்சங்களும் காணப்படுகின்றது. மக்களிடமே நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி, பாராளுமன்றம், அதே போல பிரதமரும் அமைச்சரவையும், நீதிமன்றங்கள், விகிதாசார தேர்தல் முறை, அதே போல பொதுஜன அபிப்பிராய தேர்தல், அதே போல ஓம்புட்ஸ்மேன் என்ற பதவி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த 2ஆம் குடியரசு யாப்பு. அதாவது இந்த 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த யாப்பில பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப இதே தொகை தான் இப்பவும் இருக்கிறோம். இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய தொகை வந்து 225 என்று சொல்லி நாங்கள் இதுல எடுத்துக்கொள்கிறோம். அதுல 196 பேர் வந்து அதாவது இந்த தேர்தல் மூலம் வாக்குரிமை அடிப்படையில தெரிவு செய்யப்படுபவர்கள். அதே நேரம் அதுல வந்து மிகுதி 29 பேரும் வந்து தேசிய பட்டியல்ல இருந்து தெரிவு செய்யப்படுபவர்கள். ஆகவே நாங்கள் அந்த மொத்த உறுப்பினர் தான் இந்த 225. அடுத்த வினாவை பார்ப்போம். இது 2019ஆம் ஆண்டு பகுதி 2ல வினா இலக்கம் 7ல வந்த ஒரு வினா. அதாவது பகுதி 2ல இந்த வினாக்கள் அப்படியே வந்திருக்கு, யாப்பில தான். அப்ப நான் யாப்பு சம்பந்தமான கேள்வி என்றபடியாலே அதை நான் போட்டிருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு GCEOL மாதிரி வினாத்தாள், வினா இலக்கம் 7. அதுல பாருங்க, யாப்பில இப்படித்தான் கேள்விகள் வரும். இது ஒரு மாடல் கேள்வியா போட்டிருக்கேன். ஏ வந்து சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி, அதுக்கு தெரியும், BS சேனநாயக்கா. அதே போல பி, கிபி 1972 இலங்கை குடியரசின் பிரதம மந்திரி திருமதி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா. அதே போல சியில் ஒரு வினா கேட்டிருக்கிறேன். கிபி 1978 இலங்கை குடியரசின் முதலாவது நிறைவேற்று ஜனாதிபதி AR ஜெயவர்தனா. இது இன்றைய வகுப்புல நான் சொன்ன இந்த விஷயம். அதே போல நேற்றைய வகுப்பிலேயும் நான் இந்த விஷயங்கள் படிப்பிச்சேன். அதனாலதான் இது இந்த GCEOL பேப்பர் மாதிரி வினாத்தாள்ல வந்த ஒரு 12 வினா. அப்ப இந்த 3 கேள்விக்கு நீங்க எப்படி எழுதினா 3 புள்ளிகள் கிடைக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி. அடுத்த வினாவை பார்ப்போம். அதுல வந்த கிறிஸ்துவுக்கு பின் 1978 அரசியல் யாப்புக்கு ஏற்ப அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வாக்களிப்பு முறைகள் 2ஐ குறிப்பிடுக. அதாவது 2ஆம் குடியரசு யாப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வாக்களிப்பு முறைகள். அப்ப ஒன்று பாருங்க, பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு. 2வது விகிதாசார பிரதிநிதித்துவ முறை. 3 மக்கள் தீர்ப்பு. அதே போல ஒப்பங்கூடல், மற்றது ஜனாதிபதி தேர்தல். அப்ப இதெல்லாம் வந்து இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் அண்மையில நடைபெற்று முடிந்தது. அதே போல உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், மற்றது வந்து இதுல மாகாண சபை தேர்தல்கள் எல்லாம் வரும். அப்ப இங்க இதெல்லாம் 2ஆம் குடியரசு யாப்பில தான் இந்த புதிய வாக்களிப்பு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி பாருங்க, அடுத்தது சுதந்திரத்தின் பின்னரான 30 ஆண்டு காலங்களில் அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கங்களினால் இந்த நாட்டின் வர்த்தக விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட 2 செயற்பாடுகளை குறிப்பிட்டு விளக்குக. இப்ப சுதந்திரத்தின் பின்னர் 1948ஆம் ஆண்டுக்கு இருந்து 30 ஆண்டு காலத்தில வந்த காலம் வந்து ஒவ்வொரு அரசாங்கத்தாலேயும் இந்த நாட்டின் வர்த்தக விவசாயத்தின் முன்னேற்றத்துக்காக எத்தகைய செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டார்கள். அப்ப அதுல வந்து நாங்கள் அந்த செயற்பாடுகளை கேட்கிற போது, அதாவது 2 செயற்பாடுகள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து அதுல முதலாவது செயற்பாடு என்னன்னு பார்ப்போம். 1952ஆம் ஆண்டு சீன இலங்கை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் ரப்பருக்கு நிரந்தரமான சந்தை ஒன்று கிடைக்க பெற்றது. தெரியும், இலங்கையில இந்த பெருந்தோட்ட பயிர்கள் முக்கியத்துவம் வருது, தேயிலை, ரப்பர், தெங்கு. அப்ப இதுலயே ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுது. 1952ஆம் ஆண்டு சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம். என்ன பொருள் வந்து, அதாவது வந்து அரிசி ரப்பர் ஒப்பந்தம். இப்ப நாங்க ரப்பரை கொடுத்தோம்னு சொன்னா நாங்கள் சீனாவில இருந்து அரிசியை இறக்குமதி செய்யலாம். அப்ப இது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 1952ல கொண்டு வந்து இலங்கையின் ரப்பருக்கு ஒரு நிரந்தரமான சந்தை ஒன்று கிடைக்க பெற்றது. இதுதான் அந்த 30 ஆண்டு காலத்தில் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட, அதுவும் வர்த்தக விவசாயத்துல மேற்கொள்ளப்பட்ட முதலாவது செயற்பாடு. 2வது பார்ப்போம், அரச காணிகளை நிர்வகிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது வந்து அரச காணிகளை நிர்வகிப்பதற்காக புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. அதான் உங்களுக்கு தெரியும், 1958ஆம் ஆண்டு அரச பெருந்தோட்ட கூட்டு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல 1976ஆம் ஆண்டு மலைநாட்டு தோட்ட அபிவிருத்தி சபை. அதே போல 1976ல மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை. அப்ப இப்படியான பெருந்தோட்ட கூட்டு ஸ்தாபனங்கள், அதே போல வந்து மலைநாட்டு தோட்ட அபிவிருத்தி சபைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 3வது என்னன்னு சொன்னால் 1977 முதல் ரப்பர் தேயிலை மீள் நடுகைக்காக உதவிகள் வழங்கப்பட்டமை. அதாவது 1977ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் வந்து, அதாவது
இந்த மீள் நடுகையில கூட கவனம் செலுத்தி இருக்கு. அதுக்கெல்லாம் உதவிகள் வழங்கி, அதாவது ரப்பர் தேயிலை மீள் நடுகை மீது. அப்ப அதுக்காக என்ன செய்யணும்னா ரப்பர் நாற்றுகள், மரக்கன்றுகள், மற்ற அதுக்கு தேவையான பசலைகள் அவற்றை எல்லாம் வழங்கி இந்த மீள் நடுகைக்கு உதவி செய்வது. அப்ப பழைய ரப்பர் மரங்களை எடுத்து போட்டு புதிய ரப்பர் கன்றுகளை நடுவது. அதே போல தேயிலை செடிகள், புதிய தேயிலை கன்றுகளை நாட்டுவது. அப்ப அப்படியான சில உதவிகளை 77ஆம் ஆண்டு வந்த அரசாங்கம் அவ்வாறான உதவிகளை வழங்கி இருக்கு. அத மாதிரி நாங்கள் வேற விடயங்களும் அதுல சொல்லலாம். அதாவது அதுல மிக முக்கியமான விஷயங்கள் அது மாதிரி 1975ஆம் ஆண்டு காணி சீர்திருத்தத்தால் பொது கம்பெனிகளிடம் இருந்த பெருமளவு நிலமும் பொதுவுடைமையாக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப அதுவும் இந்த கிடைத்த ஒரு அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம். இதுல அடுத்த கேள்வியை பார்ப்போம். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் கைத்தொழில் துறை முன்னேற்றத்துக்காக மேற்கொண்ட செயற்பாடுகள் 3ஐ குறிப்பிடுக. சுதந்திரத்துக்கு பிறகு 1948க்கு பிறகு இலங்கையின் முதல் பார்த்த விவசாயத்துறை, இப்ப கைத்தொழில்துறை என்ற முன்னேற்றத்துக்கு என்ன செயற்பாடுகள் உருவாக்கப்பட்டது? முதலாவது கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டது. இந்த கைத்தொழில் பேட்டைகள் இலங்கையில எங்க உருவாக்கப்பட்டதுன்னா, ஒன்று ஏக்கல, அத மாதிரி ரத்மலானி என்ற இந்த 2 இடங்கள்ல கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அத மாதிரி 2வது நாங்க பார்த்தோம்னு சொன்னா, கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு கடன் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கைத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபவர்களுக்கு கடன்களை கொடுத்து, அதாவது வங்கிகள் ஊடாகவோ இல்ல தனியார் நிறுவனங்கள் ஊடாகவோ இந்த கடன் வசதியை செய்து கொடுத்தது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு கைத்தொழில்துறைக்காக மேற்கொள்ளப்பட்ட அரசினால மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள். அதே போல உற்பத்தியினுடைய தரத்தை நிர்ணயிக்க தர நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இது ஒரு மிக முக்கியமானது. என்னன்னு சொன்னா, இந்த உற்பத்தி செய்கிற பொருட்கள் இந்த தரம் நல்லதா அல்லது அது தரம் குறைந்ததான்றதை நிர்ணயிக்கிறதுக்கு இலங்கை தர நிர்ணய சபை என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. அந்த தர நிர்ணய சபையும் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கைத்தொழில்துறையினுடைய முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயற்பாடு. அதாவது நல்ல பொருளை, கைத்தொழில் உற்பத்தி பொருட்களை மக்களுக்கு தரமாக விநியோகம் செய்வதற்காக இது அந்த ஆய்வு செய்து இந்த தர நிர்ணய சபை, அதற்காகத்தான் இந்த தர நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அத மாதிரி இந்த கைத்தொழில் முன்னேற்றத்துக்காக இன்னொரு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கு. பாரிய கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டமை. இப்ப பாரிய கைத்தொழிற்சாலைகள் என்று சொன்னா சீமெந்து தொழிற்சாலை, அதே போல இது காங்கேசன்துறை, அப்படி ஒரு இடங்கள். அது மாதிரி இரும்புருக்கு தொழிற்சாலை, இரும்புருக்கு. அதே போல ஒட்டுப்பலகை தொழிற்சாலை, மற்ற கந்தலாயில சீனி தொழிற்சாலை. அப்ப இப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றது பாரிய கைத்தொழிற்சாலைகள். அதே போல இதுல இன்னும் சில விஷயங்களை சொல்லலாம். ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கப்பட்டமை. இலங்கையில ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்கள் அல்ல, முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள்னு சொல்றது. அது எங்கெங்க இருக்குன்னு சொன்னா, இலங்கையில கட்டுநாயக்கா, இயகம, கொக்கல போன்ற இடங்கள்ல இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போல குடிசை கைத்தொழில் துறைகளும், அதாவது இலகுவான குடிசை கைத்தொழில் துறைகளும் வளர்ச்சி அடைந்து இருக்கின்றது. அப்ப ஆகவே இந்த சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையின் கைத்தொழில்துறை முன்னேற்றத்துக்காக இவ்வளவு செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. அப்ப ஆகவே இது பகுதி 2ல 2019ஆம் ஆண்டு பகுதி 2ல வந்த ஒரு வினா. GCE-OL மாதிரி வினாத்தாளை நீங்கள் கிடைத்தால் எடுத்து பார்க்கலாம். அதுல இந்த வினா வந்திருக்கிறது. அப்ப இனி நான் அடுத்து வரும் வகுப்புகள்ல இவ்வாறான மாதிரி வினாத்தாள்கள், பகுதி 1 வினாத்தாள், அதே போல பகுதி 2ல வரப்பட்ட வினாத்தாள்கள் என்னுடைய தொடர்கிற வீடியோக்கள்ல தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணி, அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.